guys, welcome to video எடுத்துருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபைவர்ல மணி ஏர்னிங் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 8 to 10 வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபைவர்ல நம்ம வந்து எப்படி பேக்ரவுண்ட்ல இருக்க வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிக் வந்து ரெடி பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபைவரில் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம வந்து ஓவர் ரேங்க் பண்ணி நம்ம ரேங்கிங் கொண்டு வரதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைவரில் வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் சொல்லி சர்ச் கொடுக்குறோம். ஓகேங்களா, நம்ம கிக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் பண்ணுறோன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் சொல்லிவிட்டு இதில் நீங்கள் சஜஸ்டடுன்னு இருக்குங்களே அதை என்னன்னு சொல்லி நல்லா பாருங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவல், ஒயிட் பேக்ரவுண்ட், சேஞ்ச் பேக்ரவுண்ட், ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோஷாப் எடிட்டிங், கிளிப் பாத், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் அவுட் இமேஜ். அதாவது இந்த 7 வார்த்தை இதில் இருக்க 7 வார்த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும். அதாவது நான் லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணோடனே என்னென்ன ரிசல்ட் வந்து பாருங்கள். லெவல் 2 செல்லர்லாம் தேவையில்லை. இவன் வந்து பார்த்திங்கன்னா செல்லரே லெவல் 1 செல்லர் கூட இன்னும் ஆகலை. ஆனால் 63 ரிவ்யூஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட $375. அதாவது $5 வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து INRல நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். $4 சம்பாதிப்பான். $4 கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு $300 வச்சுக்கோங்க. $300 சம்பாதிப்பான். அரௌண்டாக ஒரு ஆர்டருக்கு அவன் வந்து $300 சம்பாதிப்பான். இப்போ இவனும் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 செல்லரு. ஆனால் 100 ப்ராடக்ட் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இது பண்ணுவான்னு சொல்லலாம். எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் 100 ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, 100 ப்ராடக்ட் இமேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே யோசிப்பீங்க. அந்த மாதிரி லெவல் 1 செல்லரு, அப்புறம் இந்தமாதிரி செல்லர் லெவலே இல்லாத ஆளுங்களாம் நான் வந்து இப்போ டேப்பாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இவன் வந்து பார்ப்போம். இவன் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் அசிப் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனோட ப்ரொஃபைல் நேமே வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் போட்டிருக்கு. டிசைனர் என்ன குறிக்குது, ஏதோ ஒரு ஃபோட்டோஷாப் டிசைன், கிராஃபிக்ஸ் டிசைன், ஃபோட்டோஷாப் எடிட்டிங்கை குறிக்குது. அவன் அந்த நேமே கரெக்டாக வச்சுருக்கான். அவன் அந்த SEOக்காக சர்ச் பண்ணும்போது கரெக்டாக வர்றதுக்காக. இவனோட ஃபஸ்ட் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள், எல்லாருமே இங்கே வந்து நார்மலான ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆனால் இவன் மட்டும் என்ன சொல்கிறான்னா காம்ப்ளெக்ஸான இமேஜில் கூட நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் உருவாக்குறேன். இங்கே விட்டுட்டான். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 3 இமேஜ் போடுவோம். இவன் 3 இமேஜுமே சும்மா நச்சுன்னு போட்டிருக்கான். ஃபஸ்ட் இமேஜ் தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லி ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவன் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கான், என்னென்ன கீக்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் டிசைனர் அசாப் _அசாப்னு சொல்லி சர்ச் பண்ணால் வரும். ஓகேங்களா, இப்போது இவன் வந்து பாருங்கள், இவனோட பேசிக் பிளான் வந்து 15 காம்ப்ளெக்ஸ் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா $375 கொடுக்குறான். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு 1 இமேஜ் ஃபார் டெஸ்ட் மை ஒர்க், 1 இமேஜ் 1 ஆப்ஜெக்ட் ப்ராடக்ட் ஒன் ஆப்ஜெக்ட். இவன் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க கைஸ். எனக்கு சீரியஸாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இவன் 15 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயும் 30 இமேஜை வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்லேயும் 100 இமேஜை வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ்லேயும் $3000 3 இமேஜ் 100. அப்போ கிட்டத்தட்ட $30 ஒரு இமேஜ் வந்து $30 அந்த ரேஞ்சில் பண்ணுறான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவனோட ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். யார் யார் கண்ட்ரி பீப்புள்ஸு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இவன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான். இதில் முக்கியமான விஷயமே ட்ரிக் என்னதுன்னா டேக்ஸு, ரீடச்சிங், அமேசான் ஸ்டோர், பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோஷாப் எடிட்டிங். இதில் பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோஷாப் எடிட்டிங் நம்ம சும்மா சாதாரணமாகவே பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோஷாப் எடிட்டிங் வந்துச்சா, பேக்ரவுண்ட் ரிமூவல், பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோஷாப் எடிட்டிங். இந்த 3 டேக்ஸுமே இவன் போட்டதுனால தான் இவனோட ரேங்கிங்காக ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்புறம் அட்ராக்டிவான ஒரு கிக்கோட இமேஜ், ஃபஸ்ட் இமேஜ் நல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான். இவன் இத்தனைக்கும் லெவல் 1 செல்லரே கிடையாது. அவனை பற்றியே பார்ப்போம். இப்போது இத்தனைக்கும் இவன் வந்து லெவல் 1 செல்லரே கிடையாது. இருந்தாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆர்டர்ஸ் குவியுது. அதுதான் இவன் எல்லாமே இதே இதுதான். இந்த இதுதான் ஹிட் ஆகிருக்கு அவனுக்கு. ஓகேங்களா, பாருங்கள் எல்லாமே 5 ஸ்டார். கடைசியாக ரீசெண்டாக 4 டேஸ்க்கு முன்னாடி இது பண்ணியிருக்கான். நல்லா போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமூவல் பேக்ரவுண்ட் கிக்கே பார்ப்போம். நான் நிறைய டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா
லெவல் 1 செல்லரும் இந்த மாதிரி செல்லர் லெவலே மென்ஷன் பண்ணாமல் புது ஆளுங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கிக்கில் போய்ட்டு அவன் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கான், இது மூலமாக அவனால் ரேங்கிங் வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா லெவல் செல்லர், அதாவது இவனும் புது பையன் தான், லெவல் 1. அவனோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவலே 2 வாட்டி கொடுத்துருப்பான், 3 தாட்டி பேக்ரவுண்ட் ரிமூவல் சர்வீஸ். அதாவது சர்ச் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் யாருன்னா சர்ச் பண்ணால் இவன் தான் தூக்கி விடும். இவனோட டேக்ஸ் பார்ப்போம். நல்லா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவல் போட்டிருக்கானா, அப்போது எத்தனை தாட்டி அவன் பேக்ரவுண்ட் ரிமூவல் போட்டிருக்கான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் பார்த்து இங்கே சர்ச் பண்ணணுன்னு இந்த கிளிப்பிங் பார்த்து வந்து பார்த்திங்களா, அதுதான் அவன் ஆட் பண்ணிக்கிறான். ஃபோட்டோ ரீசர்ச்சிங், பேக்ரவுண்ட் ரிமூவல், ஜுவல்லரி பேக்ரவுண்ட் ரிமூவல், ஃபோட்டோ எடிட்டிங். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதே தான் அவன் போட்டிருக்கான். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆக்ஷன் டேக்கராக இருந்தீங்கன்னா, ஆக்ஷன் டேக்கர் மீன்ஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இருக்க அடாச்சா ஒரு நிமிஷம், இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க இதில் நான் என்னென்ன சொல்கிறேன், பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து ஃபோட்டோஷாப் எடிட்டிங்கு, கிளிப் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பேக்ரவுண்ட். இந்த மாதிரி 5 டேக் ஆட் பண்ணலாம்ல ஒரு கிக்குக்கு. நான் கிக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன் தனியாக. இதில் 5 இதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரொஃபைலுமே நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். கஸ்டமர் இவன் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான், கஸ்டமர் ரிவ்யூ போட்டோன்னே இவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இவனோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கணும். அவன் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரௌசர் சொல்கிறேன். ஆன்லைனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஃபைல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோட்டோஷாப் வச்சுருக்கோங்க, அதோடய ஃபார்மேட் ஒரு இப்போது MP4 மாதிரி, அதோட பிஎஸ்டின்னு ஒரு ஃபார்மேட். அது வந்து ஃபோட்டோஷாப் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல கிக் இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். நம்ம SEO எப்படி பேஸ் பண்ணியும் இது பண்ணுறது நான் எல்லாமே ஒரே வீடியோவில் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். மேலும் பல கிக் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணமாக நம்ம பண்ணுறதுல வந்து நம்ம பிஎஸ்டி ஃபார்மேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறோம். ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிஎஸ்டி ஃபார்மேட். இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎஸ்டி போடுங்க, இல்லைனா போடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? இவெல்லாம் என்னென்ன கிக் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கான், எப்படி கஸ்டமருக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் சென்ட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியுமே, இதுவும் நம்ம பண்ணால் மணி ஏர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நீங்களும் யோசித்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் வந்து பல கிக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வித்தியாசமான கிக் வந்து பார்ப்போம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா 100 இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். இவன் எப்படி இப்படி 2 மினிட்ஸ்லலாம் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேருக்கு அந்த யோசனை இருக்கும். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, நெட்டிலலாம் தான் வருது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் அந்த ஆன்லைனில் மணி ஏர்னிங் பற்றி போட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்டை பற்றி பேசுவாங்க. அதாவது அந்த URL ஷார்ட்னரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இருக்குது இந்த மாதிரி ஒரு தண்டக்கரமாந்திரான வீடியோத்தை போட்டு அவங்க மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கிட்டு அந்த நீங்கள் காசு சம்பாதிக்காததுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் போட்டு அந்த வீடியோ ஃபேக்குன்னு தெரிஞ்ச தயவுசெய்து டிஸ்லைக் பண்ணுங்கள் கைஸ். ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் நார்மலாக ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 1000 விசிட்டுக்கு $2. ஓகேங்களா? அதாவது 124 இருங்க எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2 USD வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ₹142. ஓகேங்களா? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு அந்த லிங்க்கை சென்ட் பண்ணி அதில் 1000 பேர் அந்த வீடியோ பார்த்து, அதாவது இந்த இடத்துல 5 செகண்ட் ஆட் ஓடி அதை ஸ்கிப் பண்ணி பார்த்தானா தான் உனக்கு $2. இது நீங்கள் ஒரு நாளைக்கு 5,000 3,000 முதல் $5,000 சம்பாதிக்கலாம். அப்படியே வாயிலே குத்தலாம். அந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கு ஆத்திரமாக வருது தெரியுமா? அந்த மாதிரி பார்த்து நீங்கள் நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஃபைவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த ரிமூவல் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை கைஸ், இது வந்து ஒரு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது தெரியுமா? இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நீங்கள் நல்லா எழுத்தாராக இருந்தீங்கன்னா வீடியோ அனிமேஷனு, மியூசிக்கு, ப்ரோக்ராமிங்கு, பிஸ்னஸ்ஸு, லைஃப் ஸ்டைலு, இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு 3D ஃப்ளோர் பிளானிங்கு, அப்புறம் லோகோ டிசைனு எவ்வளோ இருக்குது. பாட்காஸ்டிங், ரியல் எஸ்டேட் இது பண்ணுறவங்களுக்கு
எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இது ஒரு ஃபைவர் வந்து ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இதை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசினா நான் வேறு எதனா பேசிடுவேன். ஓகேங்களா? இப்போ இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நான் 1 ஹவரில் ப்ராடக்ட் இமேஜை வந்து சீக்கிரமாக டெலீட் பண்ணிடுவேன். என்ன டெலீட் பண்ணிடுவேன்ற பாருங்கள், பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 8 இமேஜை 1 மணி நேரத்தில் 1 டே தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும், 1 ஹவர்லாம் கொடுக்க முடியாது. 8 இமேஜ் அவன் 1 ஹவரில் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். இவனோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது தயவுசெய்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டவுட் வந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணி இந்த கூகுளில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல காமிக்கும்ல, அது ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை முக்கியமாக நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுதான் அந்த நம்ம வந்து இமேஜஸ் இங்கே கீகில் செட் பண்ணுவோம்னா அது வந்து ரெசல்யூஷன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 550 370 கேன்வாவில் பண்ணலாம். நான் ஹவு டு கிரியேட் கிக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன் தனியாக, அதில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுகிறேன். ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைலும் நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அவனை மாதிரியே அவனோட பக்காவான டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும். இவங்களாம் எப்படி எஸ்யூ நான் மறுபடியும் சொல்லிட்டா, ரிமூவ் பேக்ரவுண்ட் 2 டைமு, அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவ் சர்வீஸு, அப்புறம் ரிமூவ் பேக்ரவுண்டு, அப்புறம் கிளிப் பார்த்திங்கு, அப்புறம் ரீடச்சிங், எத்தனை இது இருக்குது பாருங்கள். இப்போ சர்ன்னு அவனோட டேக்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ வாங்கலாம் பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் சேஞ்சிங், பேக்ரவுண்ட் ரிமூவல், அந்த டேக் தான் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த டேக் யூஸ் பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரேங்கிங்கில் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிக் க்ரியேட் விட்டுட்டோன்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ அந்த வெப்சைட் பற்றி சொன்னல, remove.bg கைஸ், அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு உங்களோட எந்த இமேஜோ கஸ்டமர் கொடுக்குற இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் ப்ராசஸை தொடங்கலாம். இதை பற்றி டுட்டோரியல்ஸும் நிறைய யூடியூப் டுட்டோரியல்ஸ் போட்டாலே வருது. ஃபோட்டோஷாப்லையும் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. கற்றுக்கோங்க. எல்லாமே கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். சும்மாவே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணணும் ப்ரோ அப்படின்லாம் சொன்னிங்கன்னா சத்தியமாக வேலைக்கு ஆகாது ப்ரோ. அதுதான் நான் சொல்வேன். இப்போ இவங்களே சும்மா சாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம டவுன்லோட் பண்ண மறந்துட்டாலும் 60 minutes வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம எடிட்டு போய்ட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கா, அந்த இடத்துக்கு போயிடுவோம். இப்போ இதில் இரேஸ் அண்ட் ரீஸ்டோர் இருக்கா, அந்த இரேஸ் அண்ட் ரீஸ்டோரை அந்த கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எரேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் உதாரணமாக காமிக்கிறேன். இந்த இடத்துல தவறுதலாக எரேஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த பட்டனை கொடுத்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் போய் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷ் சைஸை வந்து இப்போ வந்து சின்னதாக வச்சுக்கிறோம். சின்னதாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் கொடுக்கணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எரேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணணும். நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காமிக்கிறேன். நீங்களே டுட்டோரியல்ஸ் பார்த்து நீங்களே கற்றுக்கோங்க. நானே மொத்தமே சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே போகும். சத்தியமாக யாருமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா மணி ஏர்ன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு டக்குன்னு ஏர்ன் பண்ணணும். உங்களுக்கு பொறுமையாக இருக்காது. நிறைய பேருக்கு, எனக்கும் அதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஆக்ஷன் டேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டுட்டோரியல்ஸ் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்களே. ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். remove.bg இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா remove.bgன்னு போட்டாலே உங்களுக்கு வெப்சைட் வந்து இப்படி தாங்க ஓப்பன் ஆகும். 100% ஆட்டோமேட்டிக் ஃப்ரீ. ஓகேங்களா? சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் இது பாருங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணி நியூ பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைனில் டுட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைவர் கிக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 550 370. நான் கேன்வாலி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களை மெயில் ஐடியும் உங்களோட ஃபைவர் கிக்கோட என்ன கிக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்குள்ளே உங்களுக்கு எதுனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி எனக்கு தெரியலனாலும் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி தான் சொல்ல முடியும். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.